Hi friends, welcome to Krithika Designs. இந்த வீடியோவில் ஒரு பிரைடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போட் நெக்கு, சென்டர் ஓப்பன். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு மோட்டிவ் வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் பேக் டிசைன். பேக்கில் பார்த்தீங்கன்னா எப்போ போல் நம்ம ஃபஸ்ட்டு எந்த பார்ட் நம்ம மார்க் பண்ணுறோமோ அதில் வந்து ஜரி த்ரெட் வந்து 4 லைன் போட்டுக்கலாம் செயின் ஸ்டிச்சில். அதுக்கப்புறம் சுற்றி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைன் தான், அதை வந்து அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் ஒரு இடத்துல அந்த டிசைனை காமிக்கிற பாருங்கள். ஒரு லீஃபோட ஒரு கொம்பு, அதுக்கப்புறம் 3 லைனோட ஒரு கொம்பு, அதுக்கப்புறம் 2 லீஃபோட குட்டி குட்டி லைன் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த பார்ட்டு மட்டும் எடுத்து தான் நம்ம சுற்றியும் வந்து ஓட்டி ஓட்டி வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த சின்ன பார்ட் மட்டும் பேப்பரில் ட்ரா பண்ணிக்கோங்க. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. அதை வந்து அப்படியே மடிக்கையில் கார்பன் ஷீட் வச்சு தள்ளி வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்டு தான் நம்ம எடுத்துருக்கிறதோ. இதில் பார்த்தீங்கன்னா லீஃபில் வந்து கட் பீடில் வந்து கிராஸாக ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே சின்ன சின்ன கோடுக்கு ஜர்தோசியை வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நட் வந்து கொடுத்துருக்கேன். சென்டரில் த்ரெட்டை வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நட் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கட் பீடு, அதுக்கப்புறம் லீஃப் சீக்வன்ஸு, அப்புறம் அந்த ஒரு லீஃபில் மட்டும் ஜர்தோசியை கிராஸாக ஃபில் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஒவ்வொன்றையும் நான் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன்னா இன்னுமே உங்களுக்கு டைம் அதிகமாகிடும். அதனால் பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த மோட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் இது எல்லா பக்கம் அதே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு சின்ன டிசைனாக எடுத்து தான் சைடில் புட்டாவாக நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா மேலே சென்டரில் பார்த்தீங்கன்னா பெருசு திலகம் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து கட்பீடில் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு ஃப்ளார் மோட்டிவ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேயராக வந்து கட்பீடை வந்து தொங்கிட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரஃபாக ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் நீடில் தான் நம்ம வந்து பீட்ஸை வச்சு போட போகிறோம். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஆரி நீடில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நாட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த நார்மல் நீடில் நம்ம வந்து இப்போ இது மாதிரி பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். நான் கட் பீட்ஸ் தான் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் கிளிட்டராக தெரியுங்கிறதுக்காக. இந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே நம்ம போகிறோமில்ல டிசைன் போகிறோம் இல்லையா, அந்த கிளாத்துக்கு கீழே லைனிங் கிளாத் வச்சுட்டு நம்ம சுற்றியும் வந்து அவுட்லைன் கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஜிக்ஸாக்கும் போட்டு, அதாவது லைனிங்கோடு சேர்த்து ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சென்டர் நம்ம கட் பண்ணுவோம். லாஸ்ட்டில் கட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த லேயர் வந்து கொடுப்போம். அப்போ தான் இந்த கேப்பில் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏன் அப்படியே கொடுத்தேன் அப்படின்னா, நான் இந்த ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு வெளியே தான் நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துருவேன். அவங்க கஸ்டமர் வந்து எங்கே விருப்பப்படுறாங்களோ அங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. அதனால் நான் வந்து டிசைன் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். அதனால் நான் வந்து லைனிங் வச்சு ஃபினிஷ் பண்ணாமல் இது அப்படியே இது மட்டும் போட்டு இடையில மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். லைனிங் வைக்காமல் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு அந்த மெத்தட் நான் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து லைனிங் வந்து தனியாக அட்டாச் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைனிங் கிளாத்து வச்சு நீங்கள் இந்த அவுட்லைன் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தோடு சேர்த்து ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி லேயர் டிசைன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டெய்லரோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது மாதிரிலாம் அவங்க ஸ்டிச் பண்ண தெரியுமான்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியலனாலும் கஷ்டமாக போயிடும். இப்போ எந்த இடத்துல நம்ம கொண்டு ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம நார்மல் நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரி நீடில் வச்சு நம்ம நாட் பண்ணிக்கலாம். 2 இல்லைன்னா 3 நாட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து
அருந்துருச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா? ஏன்னா முடியல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஏதாச்சும் ஜுவல்லிங் கூட மாட்டிடலாம். ஏன்னா இது லேயராக தனியாக தான் நம்ம இருக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன். 2 இல்லைன்னா 3 நாட் போட்டுக்கிறது நல்லது. அவ்வளோதான், பேக் வந்து ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லை. இந்த குட்டி மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கண்டினியூவாக வச்சு டிசைன் பண்ணிக்கிறோம். சென்டரில் இது மாதிரி லேயரிங் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த குட்டி அதே மோட்டி டிசைனை நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் எப்பவும் போல் அந்த ரவுண்ட் நெக்கு போடாமல் கொஞ்சம் ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லீவ் பார்ட்டு. ஸ்லீவில் நம்ம சென்டர் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து 3 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுங்க சென்டர்லேயே. சைடில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 5 இன்ச்சும் மறுபடி கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கேன். நான் எங்கெங்கே மார்க்கிங் கொடுக்குறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 5 மார்க்கிங் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். சென்டர் மார்க்கிங்கோடு சேர்த்திங்கன்னா 6 மார்க்கிங் ஆகும். அதுக்கப்புறம் சென்டரில் மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி நான் வந்து பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். பேக் நெக்கில் சென்டரில் நம்ம பெட்டல் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ஒரு பேப்பரில் ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அது வந்து கட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஸ்லீவுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்லீவும் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் பேக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே வந்து ட்ரா பண்ணிடுவேன். உங்களுக்கு ட்ரா பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் மார்க்கிங்கும் இந்த ஃப்ளாருக்கும் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். நான் கையில் தான் ட்ரா பண்ணாலும் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த கிளிப் ஸ்டோன் தான் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடில் கிளிப் இல்லாமல் வெறும் இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும் திலகம் ஷேப்பில். அதில் வந்து ஹோல்ஸும் இருக்கும். அது மாதிரி இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோனாக இருக்கும்போது நம்ம ஹோல்ஸோடு எடுத்துக்கிறது தான் நல்லது. அதை எடுத்து தான் அந்த ஃப்ளார் நான் வந்து போட்டிருப்பேன். இப்போ கீழே வந்து நம்ம வந்து 1 இன்ச் 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் லைன்ஸு போட்டோம் இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமே நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லா லைன்லேயும் இந்த 1 இன்ச்சு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கிங் எல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் புட்டாவுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே வந்து மார்க் பண்ணி வாங்குறீங்க, டெய்லர் ஷாப்லேருந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வருது அப்படின்னா கரெக்டாக நான் எந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டிச்சிங்க்கு கேப் விட்டுருக்குறாங்களா விடலையான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் வந்து அதை நீங்கள் மறக்காமல் வந்து கேட்டுக்கோங்க. நம்ம புட்டா எப்போது மார்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, புட்டா கேப் பார்த்திங்கன்னா 2 புட்டாவுக்கு நல்ல டிஸ்டன்ஸு ஒரு 2 இல்லைன்னா 2.5 இன்ச் வரைக்கும் 3 இன்ச்சுக்கு உள் வர மாதிரி மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதை விட அதிகமாக விட்டாலும் நல்லா இருக்காது. இது ப்ரைடல் ப்ளவுஸுங்கிறனால கொஞ்சம் புட்டாஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கிட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் புட்டா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பேக் நெக்கில் கொடுத்த புட்டா தான் இதில் அதிகமாக இதில் ஸ்லீவ்லேயே யூஸ் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். ஆனால் முக்கியமாக நம்ம என்ன இருக்கணும்னா கட் பீடு இருக்கணும், அந்த லீவ் சீக்வன்ஸ் இருக்கணும், ஜர்தோசி இருக்கணும்.
ஏன்னா இதுதான் நம்ம மெயின் மெட்டீரியலை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லா பக்கமே கொஞ்சம் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கீழே அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சு மார்க்கிங்கில் 3 லீஃப் சீக்வன்ஸ் வச்சு நம்ம அந்த 3 புட்டா லைன் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சீக்வன்ஸை போட்டு அதுக்குள்ளே 2 கட் பீடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஹோலில் நம்ம பஞ்ச் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் மேலே வந்து கட் பீடு இருக்கும். இல்லை அப்படின்னா சீக்வன்ஸில் 2 ஹோல்ஸ் இருக்கிறனால அப்புறம் அந்த ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியும். அதனால் அதில் வந்து நம்ம கிளிட்டர் கொடுக்கும்போது கட் பீடு கொடுக்கும்போது கிளிட்டராகவும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸு நம்மளுக்கு வந்து வெளியே விசிபிள் ஆகாது. அதுக்கப்புறம் இதுக்கு 3 லீஃபுக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த கேப் அப்படியே விட்டாலும் அவ்வளோக்கா தெரிஞ்சுக்காது. இல்லைன்னா நம்ம வந்து வேறு பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து 3 mm ரவுண்ட் பீடு தான் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம எங்கே இந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணமோ அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த 3 லைன் புட்டாவை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க லீஃப் சீக்வன்ஸ் வச்சு. இந்த சீக்வன்ஸு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கலர்லேயுமே கிடைக்கிது. நீங்கள் அந்த ப்ளவுஸு கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் காமனாக எப்பவும் போல் கோல்டு, சில்வர், காப்பர் கிடச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லா ப்ளவுஸுக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த புட்டா போட்டுக்கிறேன். ஏன்னா அதுவும் சீக்வன்ஸ் வச்சு தான் போடுறோம் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆரி நீடில் பண்ணுறது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த 3 லைன் புட்டா போட்டுட்டு கீழே வந்து ரவுண்ட் பீடு வைக்காமல் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு சைடில் ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த லீஃபுக்கு பார்த்தீங்கன்னா கட் பீடில் கிராஸாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த லீஃப் வந்து நம்ம பேக் நெக்கில் வந்து போட்டிருக்கோம். அதனால் அதே லீஃப் வந்து நான் இங்கேயே எடுத்துக்கிறேன். 3 கட் பீடு மட்டும் போட்டுக்கோங்க. கட் பீடு கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஈக்குவலாக பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு லீஃப் வந்து ஷேப் அழகாக இருக்கும். ஒரு 3 லைன் போட்டாவே போதும். நம்மளுக்கு அந்த லீஃப் ஷேப் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் லீஃப்க்கு வந்து ஒரு அவுட்லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கட் பீடில் ஒரு சின்ன ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த புட்டா போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா நீங்கள் பேக் நெக்கில் போட்டிங்களே அதே புட்டாங்க கூட இங்கே போட்டுக்கலாம். ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுக்கும்போது மேலே வந்து ஒரு பெண்டாடு போட்டு அங்கே வந்து ஒரு ரவுண்ட் பீடு வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லீஃப்க்கு மட்டும் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே விட்டாலும் விட்டுறலாம். இல்லைன்னா நான் வந்து கீழே வந்து நான் எக்ஸ்ட்ரா மட்டும் ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஆரி நீடியில் போடுறது எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போது நார்மல் நீடியில் வச்சு ஜர்தோசியை நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்போது கொடுப்போம் இல்லைங்களா, 2 தடவை வந்து நம்ம டிப்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறக்கி விட்டோம்னா நம்மளுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரெடி ஆயிரும். இது மாதிரி நம்ம வந்து 3 இது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் இது மாதிரி 3 லைன் புட்டா போடுறீங்க அப்படின்னாவே 2 பக்கம் சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சென்டரில் வந்து போடணும். நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ பக்கத்தில் லீஃப் சீக்வன்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் டியூப் பீட்லேயும் இது மாதிரி போடுவோம், சுகர் பீடில் புட்டாஸ் போடுவோம். எப்போ போட்டாலுமே 2 பக்கம் சைடில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் போட்டுக்கோங்க.
இது மாதிரி நீங்கள் மேலே லைனில் இருக்கிற எல்லா பக்கமே இது மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா சென்டர்லேருந்து நார்மல் நீடிலே தான் நான் நீடில் போட்டு எடுத்திருக்கேன். இந்த சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கட் பீடு வந்து போட்டு நம்ம வந்து ஹேங்கிங் மாதிரி பண்ண போகிறோம். ஹேங்கிங் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு கீழே அந்த லாஸ்ட்டில் கொடுக்கறதுக்காக ஹேங்கிங் பீட்ஸ் வந்து எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த கொக்கியோடவே இருக்கும். அதை எடுத்துகிட்டு நார்மல் நீடில் நம்ம இப்போ கட் பீடு வந்து போட்டுக்கிறேன். எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கீழே அந்த பார்டர் லைனுக்கு முட்டாமல் மேலே கொஞ்சம் அந்த முக்கால்வாசி வர லென்த்து மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எந்த லென்த்து வேணுமோ எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் நம்மளோட ஹேங்கிங் பீடு போட்டுட்டு இது மாதிரி நீடில் இன்னொன்று போட்டு நம்ம அந்த பீட்ஸுக்குள்ளேயே வந்து நீடில் விட்டு எடுத்துக்கலாம். நீடில் நம்ம சின்னதாக தான் எடுப்போம், ஏன்னா பீட்ஸ் எல்லாம் உள்ளே போகணும். அதனால் இது மாதிரி பாதியாக பிரித்து அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் திருப்பி உள்ளே கொண்டு போய்க்கோங்க. மெதுவாக எடுத்திங்கன்னா இது மாதிரி செட் ஆயிரும். இப்போது ரொம்ப நீங்கள் இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா இது மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும். நம்மளுக்கு அது மாதிரி நிற்கக்கூடாது. நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டு மாதிரி போட்டுட்டு இது மாதிரி நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். மீதி அந்த ரவுண்டு கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப் கூட நான் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கிறேன். குட்டி குட்டி ரவுண்ட் ஸ்டோன் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் நான் ஒட்டியிருக்கேன். இப்போது சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து 1/2 இன்ச்சு சைஸில் இருக்கிற மாதிரி நான் வந்து பாக்ஸை போட்டிருக்கிறேன். அதில் நம்ம வந்து கட் பீட் வச்சு வெறும் லைன் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபில் பண்ணுறது எப்படின்னு தெரியும். நார்மலாக சும்மா கட் பீடில் அப்படியே லைன் கொடுக்குறது தான். அந்த பாக்ஸோட சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அந்த புட்டாஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த புட்டா கீழே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஜர்தோசி வச்சு 5 லைன் வந்து கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான். கொடுத்து எல்லாம் முடிக்கும்போது கீழே வந்து ஹேங்கிங் பீட்ஸ் வந்து கொடுத்துட்டேன் பார்டரில். இதுலேயே வந்து அழகாக ஃபில் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.